அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்க்கும் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் இன்று ஓர் பேராசை பிடித்த பூனை கதையை பற்றி பார்க்க போறோம். கதைக்குள் நுழைவோமா? ஒரு அழகான வீட்டில் சோஃபியா என்ற பூனை ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு பேராசை பிடித்த பூனை. ஒரு நாள் அதன் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்று விட்டனர். அதனால் அதற்கு சாப்பாடில்லை. அது ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஜன்னல் திறந்திருந்தது. அங்கு சில பெரிய அணில்கள் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தது. அது அவற்றை பிடிக்கச் செல்லலாம் என்று நினைத்தது. ஆனால் அந்த ஜன்னலில் ஏறியவுடன் அது சில பறவைகளை காண முடிந்தது. ஆனால் அது அந்த பறவைகளை பிடிக்கச் சென்றதால் அந்த அணில்கள் ஓடிவிட்டன. அவர்கள் ஓடிவிட்டது சோஃபியா பார்க்கவில்லை. ஆனால் அது அந்த அணிலை விட பெரிதாக இருந்த பறவைகளை பிடிக்கலாம் என்று எண்ணம் தோன்றியது. அதனால் அந்த பறவைகளை பிடிக்கச் சென்றபோது அது பறந்துவிட்டது. சரி, நாம அணில்களை பிடிக்கலாம் என்று திரும்பி பார்த்தால் அவர்களின் காணவில்லை. எதுவும் இல்லாமல் சோஃபியா அமைதியாக இருந்தது. எனவே குழந்தைகளே, பேராசை பெருநஷ்டம் என்பது நாம் மனதில் அறிந்து கொள்ள வேண்டும்.